அதாவது ஒரு ரொம்ப க்ரீம் லேயர் இருக்கும். அவன் வந்து சிஇஓ போஸ்ட்டில் இருக்கான், அவன் கோடி கோடியாக சம்பாதிச்சிருப்பான், அவன் ட்ரூ இன்டெலிஜென்ட். அது மாதிரி மருத்துவத்துறையிலையும் ஒரு மெடிக்கல் கூலிஸை உருவாக்க நினைக்கிறாங்க. அதுதான் இதனுடைய கலப்பிற்கான நோக்கம். அதாவது எப்படின்னா, கேள்வி கேட்கும் திறனை குறைச்சி ஒரு டியூட்டி டாக்டர், ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிற ஒரு இதை செய்கிறதுக்கான ஒரு டெக் கூலி, ஒரு மெடிக்கல் கூலி மாதிரி ஒரு பெரிய ஒர்க் ஃபோர்ஸ், லேபர் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணணும். அவங்க பெருசாக சிந்திக்க தேவையில்லை. அவங்க பெருசாக அப்போ அந்த சிந்தனை திறனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா, ஒரு பாரம்பரிய மருத்துவத்தை ஒரு சொட்டு இந்த அறிவியல் மருத்துவத்தில் விட்டுட்டா போதும், உங்களுடைய சிந்தனை திறன் நின்று போயிடும் அந்த இடத்துல. அதுதான் இது. ரெண்டாவது நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வசதியானவங்க பயன்படுத்துறதும் வசதி இல்லாதவங்க பயன்படுத்துறதும் எல்லாத்துலேயுமே வெவ்வேறு இருக்கும். ஒரு சட்டையிலேருந்து, ஒரு கார்லேருந்து, ஒரு சாப்பாட்டிலேருந்து. ஆனால் மருத்துவத்தில் வெவ்வேறு கிடையாது. இவனும் அமாக்சிலின் சாப்பிட்டான், அவனும் அமாக்சிலின் தான் சாப்பிட்டான். இவனும் அசித்ரோமைசின் சாப்பிட்டான், அவனும் அசித்ரோமைசின் தான் சாப்பிட்டான். இது ரெண்டுக்கும் ஒரு வேறுபாடு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்போ வசதி படைத்தவனுக்கான மருத்துவம்ன்றது ஒரு மாடர்ன் மெடிசனாகவும், வசதி இல்லாதவனுக்கான மருத்துவம்ன்றது வேற ஒன்றாவும் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கலப்பிற்கான முக்கிய